நாராயண நமகே. தூங்குறாங்க, எழுப்பிடுங்கப்பா. நாராயண நமகே. நாராயண நமகே. இது என்னடா கோலம்? நான் கண்டு ஒண்ணே நாராயணாய நமகே. பராபரத்திலே பரந்து வண்டி பரத்திலே சொந்த வண்டி சொத்திலே சத்திலே சத்திலே நாலவரத்திலே விந்து விந்துவிலே சதாசிவம் அப்பு வாய்வு சீரகம் சோம்பு வெந்தயம் மல்லி கடுகு என்று சொல்லக்கூடிய 5 பொருளையும் வெயிலில் காய வைத்து அரைத்து வந்தால் மிளகாய் தூள் என்று வரும் அதாகப்பட்டது. பராபரத்திலே பரந்து வண்டி பரத்திலே சொந்த வண்டி சத்திலே நாதம் நாதத்திலே விந்து காலையிலே சம்பளம் என்று அதற்கு உழைத்து வாய்வு 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 அதற்கு தேவை மிளகு. சாப்பிட்டால் கலகலன்று வாய் போகும். ஐயா யார் உண்டு? நாரதர். அப்ப அவர் யாரு? நாரதரா? நீங்களா நாரதர்? நான் தான். நீர் நாரதர் என்றால் நான் யாரையா? ஊர்ல கேளுங்க நாரதர் யாருன்னு. அப்படி கட்ட அப்படி வாசிக்கிறேன். சொன்னால புரியாது. சும்மா என்ன சும்மா அப்படியா? இது என்ன? விநாயகமூர்த்தி வாத்தியார் எனக்கு. இது என்ன வீணை? கலியுக வினையா? சீரியல் வினை. சிறிய வினையா? சீரியல் வினை. யாரையா நீர்? நீங்க தோற்றத்திற்கும் இடத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நாரதர் நான் நிக்கிறேன். நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க என்ன லோக்கல் நாரதரா? அபிஷேக பிரியா சிவா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்த பிரியா சூர்யா கரகர பிரியா உத்ரா. இது எதுனா கரகர பிரியா? கரகர பிரியா தொண்டை கரகரன் இருக்குல்ல. மோதக பிரியன் புண்ணியன். என்னது? ஒரு நேரம் தான் சொல்ல முடியும், என்னதெல்லாம் கேட்க முடியாது நமக்கு. மோதக பிரியா உத்ரா. ருத்ரா உத்ரா என்னடா குத்ரா? எங்க அண்ணன் பொண்டாட்டி பேரு சித்ரா. டேய் யாரையா நீர்? நீங்க யாரு? நாரத மகாமுனிவர் என்று வைப்பார். நாரதர் திரவேகம் திரவேகம் தோலகம் வெடிக்கும் நான்கு கட்டத்தில் இருக்கக்கூடியவன். அதனால் நாரதர் என்றும் நற்கலகங்களை நன்மையால் முடிப்பதால் கடகப்பிரியன் என்றும் ஞானங்களை செய்ப்பதால் ஞானப்பிரியன் என்றும் என்னை பலவாறாக அழைப்பது. கலகம் செஞ்சுதான் நற்கலகம் பொற்கலகம் என்று சொல்லக்கூடிய கலகம். முந்தா நாள் எங்க ஊர்ல சுப்பிரமணிக்கு ஆறுமுகத்துக்கும் கலகம். அதனை கேட்டு இது மாதிரி சண்டை அடிச்சுக்கப்படாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி அதற்கு ஒரு தெய்வம் சொன்னேன். அதான் ஒரு நாரதர். நல்ல விஷயம் அதாகப்பட்டது. அதோடு தங்கராசு மகளை முனீஸ்வரன் கூட்டிட்டு போயிட்டேன். அந்த புள்ள வேற சாதி, இவன் வேற சாதி. அவன் டபுள் எம்ஏ, இவன் சிங்கிள் எம்ஏ. இது உங்களுக்கு செத்து சரிப்பட்டு வரான்னு அவங்களையும் சேர்த்து வச்சேன். என்னையா பேசுற? என்ன பேசுற? என்ன பேச? அதலம் விதலம் பாலகம் விதலம் பாலம் கோடுவாரம் கம்மாய் ஏரி பாலக்கட்டை சைக்கிள் ஏறி போய் 18 புராணங்கள். பாலபுராணம், பதுமபுராணம், பாகவபுராணம், பௌலியபுராணம், நாரதபுராணம், ஆங்கிலேயபுராணம், மார்க்கண்டேயபுராணம், பரமபுராணம், தாமிரபுராணம், பேசுங்க, மச்சபுராணம், பூர்வபுராணம், கராகபுராணம், வாரணபுராணம், நரசிம்மபுராணம், பிரம்மபுராணம். என்னதான் பேசுற? என்னதான் பேசுறீங்க? முகரையும் மூஞ்சி உசுர கொடுத்து புராணம் பேச என்ன நாரதராணி? அம்மா என்ன ஆமா சரி நாரு இரியா. இப்ப நான் நாரதர் நீ நாரதர்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்லை. சரி பேசி பார்ப்போம். 2 பேருக்கும் போட்டி. நான் யாரு? போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர் தான் நாரதர். உண்மை இல்லையா? உண்மைதானே? உண்மைதானே. அப்புறம் சரி என்ன பேசுவோம் நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு நான் தயார். நான் கலகம் செய்யறது நம்ம வேலை. அது ஜாதகப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா ரவி பிரசாத் மாமாட்ட பாடம் கத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். எங்க யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? என்ன உன் பிரச்சனை? இப்ப பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ நான் பேசுறேன். என்ன பேசினாலும் பேசுவீங்களா? பேசத்தானே வந்திருக்கோம். அப்ப எதை பேசினாலும் பேசுவீங்க. பேசுவோம். உருவாய் அருவாய் உடலாய் அருவாய் மறுவாய் மறுவாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கடியாய் விடியாய் உருவாய் வருவாய் அருவாய் முகனே வருவாய் வருவாய் முகனே முருகனேன்னு சொல்லியிருக்காங்க. முகன்னா யாரு? முருகன். அருள்வாய் அருள்வாய் ஒருவாய் ஒருவாய் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் வந்தவனையும் வந்தவனையும் வராதவனை வழி தெரியாமல் அங்கே கற்பாய் ஊரில் நின்று கூட்டிட்டு வந்த சிங்கராஜாவை 7:50 வந்தான். இங்கே வந்தது 9:50. அப்ப ஏன் காரணம்? நின்று கூட்டி வந்ததுதான் காரணம். வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் சொல்லியிருக்காங்க.
பேசிட்டீங்களா? பொத்தானே பேசுறேன். முக்கத்தர வர்க்க சொல்லுங்கள் ஆகும். தீயாகும்னா என்னது? முக்கத்தர வர்க்க சொல்லுங்கள் 30 கற்பி திருவரும் 30 ரூபாய் தமிழர்கள் மடிதேனு. அத்திப்பழம் சாப்பிட்டா அடிகளுக்கு நல்லது. அத்திப்பழம் சாப்பிட்டா 10 தலை தத்தை கணவன் ஒற்றை கணிவத்தை பொறுத்தொரு வட்டப்பகல் வட்டத்திற்கு உறவாக 2 தலை 450. என்னது? ஆட்டுத்தலை. ஓ முகர 10 தலை தத்தை கணவன் ஒற்றை கணிவத்தை பொறுத்தொரு வட்டப்பகல் வட்டத்திற்கு உறவாக 10 தத்தை கணவி வச்சி புயல் வச்சி துகவரும் வச்சிட்டோட வச்சி தரவிடும் ஒரு நாடு. அக்கா உட்காருங்க. ஏன் போறியா? பேசுங்க. உங்களுக்கு தான் பேசுங்க. நான் என்ன என்ன பூ? என்ன பூ? இங்கே அருமையாக கவி பேசி நாட்டு மக்களிடம் பல அறிவுரைகளை சொன்ன நாரதர் இங்கே மக்களுக்கு பல கருத்துக்களை எடுத்து சொன்னேன். ஹலோ ஹலோ பல அறிவுரைகளை எடுத்து சொல்லி பல கருத்துக்களை நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்லிய அன்பு நாரதர் பல கவிகளை பேசி கார்த்திகராஜா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை சுற்றி இந்த திணையத்தூர் தொண்டி பக்கம் உள்ள தொண்டி பக்கம் உள்ள திணையத்தூர் கார்த்திகராஜா அவர்களுக்கு இந்த மாலை அணிவித்து கையுள்ள எல்லாரும் கையும் ஒடிச்சு முடியாம கடந்து அவளை கத்து கத்தி கை தட்டாம போய் அவரை உட்காந்துட்டு பெண்ணை கையை தட்டு என்ன கொடுமையா இருக்கு. நான் தாங்க பேசினேன். ஐயா வேலைங்க என்னங்க நீங்க என்ன அந்த இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாடுறவரா நீங்க? அப்படியா? ஹரே ராமா ஹரே ராமான்னு பாடுவீங்களா அவங்களா? அப்படியா? அறிவுரை எடுத்து சொன்ன அடுத்து எப்ப கார்த்திராஜா நாதர் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குகிறோம். கார்சேரி கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக நினைவு பரிசு வழங்குகிறோம். வாங்களேன் நீங்க வாங்க ஐயா. நீங்க அவர் பேசுன கேட்டீங்களா? என்ன பேசினாரு தெரியுமா? பல அறிவுரைகளை எடுத்து சொன்னார். முகரைய சொன்னார் 2 தலை ஆட்டு தலை 450 ரூபாங்கிறான் பைத்தியக்காரப்ப. அம்மா அது யாருக்கான தெரியுமா? ஏன் 2 தலை ஆட்டு தலை எவ்வளவு காசுன்னு யாருக்கும் தெரியாதா? அண்ணே நீங்க ஏன் விவரம் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரியல. சரி இங்க இருங்க. ஒண்ணு வேணாம். நீங்க ஒரே ஒரு 2 நிமிஷம் இங்கே நில்லுங்க. சரி. இப்ப 2 பேருக்கும் போட்டியின் முடிவுல தான் யார் நாரதர்னு சொல்லுவோன்னு சொன்னேன். சரியா? இந்த லட்சணத்துல நீங்க இடையில இன்னும் முடியலையா? முகர நீவோட தெரியாம அங்க கிளம்பி தெரியாம இல்ல இருங்க எல்லாமே குண்டு பையனா ஒழுங்கு மரியாதையா வாயை பத்திட்டு பாராட்டி மாலை ஒட்டி கப்பு கொடுத்துட்டாங்களா நீங்க இருங்க விவரம் தெரியாம இருங்க குத்ராவே அரஞ்சனோ இங்க வா சரி. இந்த உலகத்துல இதிகாசங்கள் என்பது 2. ஆமா. ராமாயணம் மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியது ராமாயணத்தை அந்த அவரு இதிகாசங்கள் 2ன்னு சொன்னாரு. ஆமா. ஆனா அதை எடுத்து சொன்னீங்க பாருங்க. ஐயா கை விடுங்க. ராமாயணத்தை எழுதுனது யாருன்னு கேட்டேன். சொல்லுவாரு. எப்ப சொல்லுவாரு? பைத்தியக்காரப்பல மரியாதை பேசணும். நாரதர மரியாதை பேசணும். ஒருவேளை இவன் சொல்லலைன்னு வைங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா என்னது? ஒருவேளை அப்பையவன் சொல்லலைன்னா இங்க என்ன முடிவுங்கிறதுக்கு ஒரு முடிவு என்ன மறுத்துட்டு வர்றியா நீங்க சொல்லுவீங்க. இந்த போட்டியின் முடிவுல அவன் வெற்றி பெற்றான்னா என்ன சொல்ல நான் கேக்குறேங்க. ஒருவேளை இவன் இந்த இடத்துல பதில் சொல்ல முடியலைன்னா அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இப்பதான் போட்டிங்கிற முடிவு வந்திருக்கீங்க. ராமாயணத்தை எழுதியது யாரு? ராமாயணத்தை டேய்
எழுதியது யாருந்தாங்க? ஒரு விஷயம் சொல்றோம்னா அது மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு சொன்னாலே சேரணும். ராமாயணத்தை எழுதியது யாருன்னு? ராமாயணத்தை எழுதியது யாருன்னா கம்பர் எழுதினார், வால்மீகி எழுதினார், ஒட்டக்கூத்தர் எழுதினார். சரி, 3 பேரும் எழுதினாங்க. கம்பர் எழுதிய ராமாயணத்துக்கு பேரு என்ன பேரு? கம்ப ராமாயணம் பேரு. கம்ப ராமாயணத்துல மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்கு? கம்ப ராமாயணத்துல மொத்தம் 6 காண்டம். என்னென்ன காண்டம் சொல்லு? முதல் காண்டம், 2ஆம் காண்டம், 3ஆம் காண்டம், 4ஆம் காண்டம், 5ஆம் காண்டம், 6ஆம் காண்டம். சொன்னார்ல, முதல் காண்டம், 2ஆவது காண்டம், 3ஆவது காண்டம். அவர் தெரியல. கம்ப மேல தூக்கிக்கிட்டு உனக்கு நினைவு எங்க வாங்க நினைவு பரிசு வர கொடுக்க வந்துட்டேன். இங்கிட்டு வாயா, இங்கிட்டு வா. ஏயா முதல் 2ஆவது 3ஆவது 4ஆவது 5ஆவதுன்னு சொல்றதா? தோல் கடுக்குது, வீணை கழட்டி வச்சிருவா. வீணை கழட்டி வச்சிருக்க சாமி. சாமி இங்க வா. 2 டேய் சொல்றேன். முதல் காண்டம் பேர் என்ன? முதல் காண்டம் பேர் வந்து சாமி அவர்களே, நாரதம் மகிழ்ச்சி. அந்த வீணை கழட்டி அவன் என்ன பண்ண? அவன் நாரதனோட சொன்னா நாரதன் ஒழுங்கு மரியாதை. ஏய் முதல் காண்டத்துக்கு பேர் என்னடா? சிஆர்எஸ் கம்பெனி தேவோட்ட பெரியாஸ்பத்திரியில் இருக்கு. என்னடா சிஆர்எஸ்? நாரதர் வேஷம் போட்டுக்காங்க. என்னடா அது? வீணேடா அது? வீணேடா இந்த லட்சத்துல போரைக்கு மாலை வேற ஒரு தலையில நாரதன் மோரைய பத்தியா நல்ல திணிமா நல்ல பொலியறது மாடு மாதிரி இருந்துகிட்டு அப்ப ஊதாடி செட்டு நான் பாத்துக்கிறேன். நாரதர் மோர கட்டைய பாருங்க. போறே திணிமாடு பேட இங்க வர. நீ வர இங்க வாடா. இங்க வாங்க. உன்னை யாரு மாலை விடுறது? என்னடா பேசுனா வேற? என்ன பேச? என்ன பேசுனா? அரை பல்லு எல்லாம் ஊத்து ஊத்து பேசுனா மோரைய பாரு. மோரே டேய் குண்டு போயிட. இங்க வாடா. இங்க எங்க வர? எவ்வளவு கவி பேசினாரு? கவி பேசினானா? இங்க வர சொல்லு. அவனை ஒரு கவி பேச சொல்லு. இங்க வாடா. நாரதர் மோரைய பாரு. மொசம் புடிக்கிறோம். அவனை நல்ல விளக்கமா இருக்கு. கடைஞ்சா எடுத்து அடிச்சு கஞ்சி போடு. மொசம் புடிக்கிறோம் சொன்னாலே என்னடா? என்ன? வேணாம் வேணாம் பேச பாத்தியா? அம்மா நல்லா கவி பேசினாரா? இவருக்கு மாலை நினைவு பரிசு. வாடங்க இங்க வாடா. நீங்க பாப்போம். உன்னை யாரா நாரதர் போட சொன்னது? டேய் இந்தடா. ஐயோ கொரோனா எப்படி இருந்தாலும் உன்னை நாரதர் வேஷம் யாரா போட சொன்னது? யார்? எங்க அண்ணன் இண்டான கூட்டிட்டு வந்து ஆளக்கானமே. டேய் இங்க வா, இங்க வா. இவன் பேசுனான் இல்ல? இவ்வளவு நேரம் என்ன பேசுனா? இங்க வாங்க. என்ன யாரு இந்த மாதிரி இந்த பேச்சு தான் ஆகாது. இங்க வா. இருங்க. அவன் டேய் அவனுக்கு தெரியும் என்ன வாய் புத்ரா. புத்ரா வாய். இவ்வளவு நேரம் அவன் என்ன பேசினான்னு தெரியுமா? என்னானாலும் பேசுவான். டேய் என்ன பேசுவான்னு கேட்கல, என்ன பேசுனான்னு தெரியுமான்னு கேட்கிறேன். ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. என்ன பேச? என்னடா என்னடா உன்னோட இது தெரியாதுண்ணே. தெரியாதுண்ணே. ராமாயணம் பேசுங்க. சரி அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? எங்க அண்ணன் பேசுவேன். நீ வாங்க. அண்ணன் என்ன நொன்னா பேசுறேன்? நான் பேசுறேன் சொன்னேன். உனக்கு ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் தெரியாதா? சின்ன சின்ன காலையா அண்ணன் காலையா? ராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா. 6 காண்டத்துக்கு பேரு மட்டும் என்னன்னு சொல்லு. என்னன்னு 2 பேர்ல எவனாவது ஒருத்தன் சரியா சொல்லிட்டேனா? நீங்க இருங்க. நான் வரவே இல்லையா உங்களோட? உங்களுக்கு 6 காண்டம் பேர் தானே சொன்னேன். காலையில 10 மணியா போல நீங்க என்னோட வாங்க. காலையில 10 மணி போல பெரியாஸ்பத்திரியில ஒரு டப்பா புல்லா இருக்கு. என்னது அது? என்னென்ன கம்பெனி நான் பார்த்து அங்க எதுக்குடா வாங்கணும்? அதுதான் பெரியாஸ்பத்திரிக்கு. காரியாட்டில் வச்சிருக்கா வெளியில நல்லா அப்படி இப்படி எல்லாம் பார்த்துக்க. நீங்க என்னது காண்டாம்
எரும மாட்டு பேருடா. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று சொல்லக்கூடிய 6 காண்டங்கள் கம்பர் எழுதியது. அது ருத்ர காண்டம், இது குத்திர காண்டம். இந்த லட்சணத்துல இவர் பேசுறாரா? இவருக்கு மாலை வர கொண்டுட்டு வந்துட்டாரு. ஒரு ஆளை பாராட்டிட்டா உங்களுக்கு இதா இருக்கு. அதெல்லாம் எனக்கு அப்படிதான் நான் அப்படி ஆள் கிடையாது. பேசுங்கப்பா. நான் பேசுறத திரும்ப மட்டும் பேசிரு. உன்ட கேள்வி எல்லாம் கேட்கல. புதுசா ஒரு கேள்வி. நீங்க பேசுற திரும்ப பேசுறீங்க. நான் என்ன பேசுறனோ அத திரும்ப மட்டும் பேசுறேன். பேசுவோம். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். அண்ணே அண்ணே சொல்லு, நீ சொல்லுவா. அவனுக்கு நீங்க மாலை விட்ட என்ன ஏது ஏடா 2 பேரும் பார்த்தா வாய் அவ்வளோ வாய் பேசுனீங்க. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். டேய் பாரு, இந்த பெட்டி பக்கம் வரட்டும். முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா. கட்டாயம் பாடுவேன். சொல்லு பேசியா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு நொன்னா கிழமை எல்லாம் இல்ல. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். சாமி இன்னைக்கு நான் மௌன விரதம். நல்ல விளக்க மாட்டு மாதிரி வாங்க. இங்க வாங்க. அவன் கடமாரி கேட்டா நீ அவங்கிட்ட போக மாட்டேன். என்ன பெரிய பண்ணா என்ன வெளுத்து போடுறீங்களா? 2 பேரையும் இன்னைக்கு உரிச்சு அடி போட்டுறீங்க. அண்ணனை தொட்டு பாருங்க. சொல்லு. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான். திகட சக்கர சமூகம். சமூகமா? கந்தசாமி. ஏய், செம்முகம் ஐந்துலான். செம்முகம் ஐந்துலான். சகட சக்கர தாமநாயகன். என்னன்னு சொல்ற? அப்ப ஹிந்திக்காரனா? உங்களுக்கு தமிழே தெரியாதா? கைத்தர நிறகணி அப்பம் டபுள் முடி கப்பிய கரிமுக ரெடிமேனி. तुम से बिहार कते दिबिर कोनो ए मेरा எல்லி ஓதி யா कौन बात करे? என்ன அது யாரு கூப்பிட்டு? யாருமே உன்னை கூப்பிடல. இங்க வா ராஜா. உன்னை யாருமே கூப்பிடல. சரி, நான் பேசுறது தமிழ் இல்ல, உங்களுக்கு புரியல அப்படித்தானே? புரியுற மாதிரி பேசுறேன். சொல்லவா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ அது நன்றாக நடக்கின்றது. எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எது நன்றாக நடக்கின்றதோ அது நன்றாகவே. எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாக நடக்கும். உன்னுடையது எதை நீ இழந்தாய்? உன்னுடையது எதை நீ இழந்தாய்? எதற்காக அழுகின்றாய்? எதற்காக அழுகின்றாய்? எதை நீ எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. இங்கிருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ எது இன்று உன்னுடையதோ நாளை அது அது மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவடையாகிறது. என்ன ஆகுது? வடை ரொம்ப பெருமையா பேசிய அண்ணன் அவர்களுக்கு மற்றொரு வடை. ஐயோ மாலை எங்கிட்டு போட்டோம்னு தெரியல. இங்க வா தம்பி. மற்றொரு வடை இல்ல தம்பி, மற்றொருவருடையதாகிறது. அதான் சொல்லிட்டோம்ல. என்ன சொல்லுவாங்க? போயாம நான் சொல்றேன். ஒரு வடையா சொல்ல முடியும். மற்றொருவருடையதாகிறது. சரியா தானே சொன்னா? நான் சொல்லணும் சரியா சொன்னியா? மற்றொருவடையாகிறது. மற்றொரு வடையால ஆகல தம்பி, மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு ஒருவர் வடையாகிறது. ஒருவர் வடையாகிறது. டேய் இங்க வரியா? மற்றொருவருடையதாகிறது. மற்றொருவருடையதாகிறது. சொல்லிட்டேன் தாமே. இன்னொரு நாள் அது அது வேறொருவருடையதாகிறது. வேறொருவருடையதாகிறது. ஆஹா சரிண்ணே. இது வியாபாரம். 1/2 கிலோ எனக்கு ஒரு 1/2 கிலோ இருந்தா கொடுங்க. என்னது? ஏய் 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 உங்கள்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு நீங்க என்கிட்ட நீங்க மாட்டிக்கடா. உங்கள்கிட்ட தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஐயா நாங்க நாரதரும் இல்லை யாரும் இல்லை. எனக்கு தெரியும் மோரே. இப்ப இந்த இடத்துக்கு உன்னைய பார்த்தா யாராவது நாரதம் சொல்லுவாரடா. ஆனா இந்த இடத்துல நான் யாருண்ணே? நீ ஒரு ஆள் தான் எனக்கு உள்ள. இவன் நாரதா? என்னடா என்ன 150 சந்தையில் வாங்கினது. நீ இதுல இவனுக்கு ஒத்து நீ அட்டிக்கு மண்டை நேரம் உடச்சு விட்டுருங்க. என் கண்ணுலே விடக்கூடாது. பைய தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு ஓடி போயிரு 2 பேரும். சரியா? டே இந்தடா. என்ன என்னன்னா உண்டு போயில வெளுத்து போறேன். அத்தாலி யாரா? பைத்தியார மாதிரி நிக்க. என்ன பேசுங்க? நீ சொல்லு. மற்றொருவருடையதாகிறது.
மற்றொரு விடையாருது 2 பேரும் வடை தின்னி பயில இருப்பாங்க இவருக்கு. வடை இல்லடா மற்றொருவருடையதாகிறது. கரெக்டாக 5:40 வடை சாப்பிட்றான். 2 வடை ஒரு ஹார்லிக்ஸ்ண்ணே. ஏய் நீ என்னமோ பத்தியம் அடிக்கிறீங்க. நல்ல உள்ள மரியாதை. உங்களுக்கு மரியாதை கொடுக்க என்ன மரியாதை? எப்போ வருது மரியாதை? ஓ எங்கள் அண்ணனை கை வச்சு அடிக்காதீங்க. கை வைக்காத என்ன